இருக்கக்கூடிய பழையசார் ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள். அது போன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார். ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள், நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன், 2 கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை, யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு தான் அவருடைய உண்மையான சுயரூபம். அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான வார்த்தைகள், மிக மிக அவதூறான வார்த்தைகள். இதுவரையில் ஜி.கே. மணி அவருடைய தோற்றத்திற்கு, அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அவசியமானது. ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளிலும் இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை, ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. இன்னொரு செய்தி, இன்று செய்தித்தாட்களில் ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பொது அறிவிப்பு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ், இதுதான் தலைப்பு. எல்லா செய்தித்தாட்களிலும் இது விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய தீர்ப்புகள், அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடுவோம். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ், பத்திரிகையில் வந்திருக்கக்கூடியதை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 தின இதழ்கள், தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் இதை அவர்கள் வெளியிடவில்லை. நான் விசாரித்ததில் இதில் நம்பகத்தன்மையானதாக இல்லை, எனவே இதை வெளியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் அதே நிலைப்பாட்டை மற்ற ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸு, என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை. இது வழக்கறிஞர் நோட்டீஸா, அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா, அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா? எதுவும் இல்லை. இந்த நோட்டீஸில் டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சி எங்களுக்கு உறுதியாகி இருக்கிறது, சின்னம் கொடி ஆகியவற்றை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை இன்றைக்கு ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கிறது. நாம் ரொம்ப குறிப்பாக கேட்டோம்னா நீங்கள் என்ன அது அவங்க கொடுத்த விளம்பரம் சார், இது எங்களுடைய செய்தி இல்லை, நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்னு சைடில் போட்டு தான் கொடுப்போம், எனவே இது இல்லை அப்படி என்று நீங்கள், ஆனாலும் கூட எந்த விளம்பரமும் அது முறையாக இருக்கிறதா என்று ஊடகங்கள் பதிவு செய்யும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷன்லேருந்து வருதுன்னா எடிட்டோரியல் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. வழக்கறிஞர்களாக நாங்கள் பலமுறை இது போன்ற பொது அறிவிப்பு நோட்டீஸில் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு வினோதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே எடுத்து பாருங்கள், 2 நோட்டீஸ் வந்திருக்குங்க. ஒரு நாளிதழ்களில் இதை மாதிரி ஒரு நோட்டீஸு, இன்னொரு நாளிதழ்களில் இன்னொரு விதமான நோட்டீஸு. இந்த 2க்குமே ஏராளமான முரண்பாடுகள். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பிரச்சனைக்கு 2 டைப் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து அது 2 விதமான கருத்துக்கள், 2 விதமான பிரேயர், 2 விதமான தன்மை. இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முதல் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் தான். எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய தலைவர் எங்கள் மருத்துவரையா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பல சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம். மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வைத்து அரசுக்கும் ஆளும் கட்சியையும் எதிர்த்து சவால் விடக்கூடிய வகையில் பல சட்ட போராட்டங்களை நடத்திய இந்த இயக்கம் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு என்பது அபத்தமாக இருக்கிறது, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. யார் இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனையை மருத்துவர் ஐயாவிடம் கொடுத்து இதை இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரமாக 2 விதமான விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் அதிகமாக சொன்னேன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. முதல்ல ஒன்று சொல்கிறாங்க, இதன் மூலம் மக்கள் அனைவருக்கும் உறுதியாக தெரிவிப்பது என்னவென்றால், 1,
இதன் மூலம் பொதுமக்கள் அனைவருக்கும் கடைசியாக தெரிவிப்பது என்னவென்றால் ஒன்று, இது ஒன்று. இதுக்கு அடுத்தது நிறைய சொல்லலாம். இதை பற்றி நான் சொன்னேன்னு வச்சிங்க, அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலையம், இந்த தலைமை நிலைய அறிவிப்பை யார் வெளியிட வேண்டும்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவர் அவர்களால் அவங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுங்க இருக்கணும். வழக்கறிஞர் நோட்டீஸாக இருந்தால், வழக்கறிஞர் நோட்டீஸ்ன்னா வழக்கறிஞருடைய, அதாவது எனது கட்சிக்காரனுடைய தகவலின் அடிப்படையில் நான் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ்ன்னு சொல்லணும். கீழே அந்த வழக்கறிஞருடைய பேர் இருக்கணும். அட்வொகேட் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவருடைய பதவி, அவருடைய இதெல்லாம் போடும். இது என்ன அடிப்படையில் இதை எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் இதன் மூலமாக ஒன்று கேட்குறேன், என்னன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்போ எடுக்க போறீங்க? நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். கடைசி நோட்டீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க. கடைசி நோட்டின்னு முடிவாயிடுச்சு. உடனடியாக அடுத்தது நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இவங்களுடைய நோக்கமே என்னென்னா, கூட்டணி வந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, யாரும் நம்மளை கூப்பிடல, நம்மளை யாருமே மதிக்கல, உடனே ஒரு நோட்டீஸை கொடுத்தோம்னா அப்புறமாவது எல்லாம் பயந்துட்டு வருவாங்க, அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அறிவிப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உட்பட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தவறாமல் மேற்கொள்ளப்படும், இது ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தவறாமல் தொடரப்படும். அதோட தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும். இது ஒரு நோட்டீஸ். இன்னொன்று, அரசியல், தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எவ்வளோ பெரிய முரண்பாடு! இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த தீர்ப்பை நமது ஊடக நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி நீங்கள் படிச்சிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடியை அல்லது சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதியாக உண்மையாக சட்டத்தின் முன் நிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும். அதாவது கொடி சின்னம் பயன்படுத்துவது உரிமையோ எதுவும் இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரந்தரமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்றில். இன்னொரு இடத்துல பண்ணீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்று இடத்துல ஃபைனல் ஃபைண்டிங்கு, இன்னொரு இடத்துல ஃபைண்டிங். இதெல்லாம் எப்படி இது மாதிரியான ஒரு அறிவிப்புகள், இந்த மாதிரி ஒரு நோட்டீஸில் கொடுக்குறாங்க? நான் அன்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீண்ட காலமாக நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செய்தியை, மருத்துவர் ஐயாவினுடைய செய்தியை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செய்தியை, எங்கள் கட்சி சட்ட நடவடிக்கைகள் செய்திகளை மிக அதிகமாக நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள். அதற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவு எங்களுக்கு வேண்டும். நீங்கள் தான் எங்களுடைய நிரந்தரமான ஊடக நண்பர்கள், தான் எங்களுடைய கூட்டணி நண்பர்கள் என்பதையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான இது போன்ற செய்திகள், அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை, சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை அறிந்து எச்சரிக்கையோடு இதை நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமாய் உங்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.